நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். துதிகளின் மத்தியிலே வாசமாய் இருக்கக்கூடிய மகா பரிசுத்தமும் மிகுந்த கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமை நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. கடந்து வந்த நாட்களெல்லாம் எங்களை கண்மணி போல் எங்களை காப்பாற்றி எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து நடத்தி வந்தீரே சுவாமி. நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளையும் எங்கள் வாழ்க்கையிலே காண செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும் அப்பா. நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்க போகின்ற வேத வசனங்கள், ஆண்டவரை தியானிக்க போகின்ற உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்க தகப்பனே நீர் கிருபை செய்யும். உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். எல்லா துதி கன மகிமையாவும் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் உட்காருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் சேர்ந்து நம்முடைய ஈசியை பாடல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய 259வது பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தின் பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்றார் என்பதே. கர்த்தர் தாமே இந்த திருவசனத்தை நமக்கு ஆசீர்வதிப்பாராக.
நாம் யாவர் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன். நாம் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். தொடர்ந்து நாம் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். அதற்கு முன்பதாக நாம் யாவரும் சில நிமிடங்கள் நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்த எல்லா நடத்துதல்களையும் எண்ணி பார்த்து நம் ஆண்டவரை நன்றியோடு நாம் துதிப்போம். நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். நம்மை அழைத்த ஆண்டவர், நம்மை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் இயேசு ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவார். நம்மை உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர், ஒவ்வொரு நாளும் எல்லா தீங்குகளுக்கும் நம்மை விலக்கி நம்மை காப்பாற்றுகிறவர், பாதுகாக்கிறவர், நம்மை பராமரிக்கிறவர், நம்மை போஷிக்கிறவர். இந்த நாள் வரைக்கும் ஆச்சரியமாய் நடத்தி வந்தவர். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, உன் வலதுகை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்பதாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். துணை நிற்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் அவரை நேசிக்கிற, அவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் அவர் துணையாக இருக்கிறார். அவருடைய நாமத்தில் நாம் நன்றியோடு அவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும், என்ன போராட்டங்கள் நம்மை சுற்றி இருந்தாலும், நம்மை உண்டாக்கின ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி செல்லுவார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். விசுவாசத்தோடு என்னோடு சேர்ந்து பாடல்கள் தெரிந்தவங்க என்னோடு சேர்ந்து பாடி அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. எல்லாரும் சேர்ந்து, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பேர் சொல்லி
சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபின் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. நம்மை உண்டாக்கினவர் தாயின் கருவிலே உருவாக்கப்பட்ட பொழுதே நம்மை முன்குறித்த ஆண்டவர் நம் முன்னே நடந்து செல்கிறார். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை அழைத்த ஆண்டவர் அவர். நம்மை பேர் சொல்லி அழைத்தவர். ஒரு நாள் நம்மை விட்டு விலக மாட்டார். அவர் நம்மோடு இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி செல்லுவார். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் கடினமான சூழ்நிலையாக இருக்கலாம். இந்த கொரோனா வைரஸ் காலங்களில் இன்னும் மருந்தோ தடுப்பூசியோ கண்டுபிடிக்க முடியாத ஒரு காலத்தில் சீக்கிரத்திலே தடுப்பூசிகள் மருந்துகள் கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலை ஆண்டவர் உருவாக்கி கொடுப்பார். எல்லா அந்த வைரஸ் கிருமிகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் அழிந்து போகும். ஒரு விடுதலை ஆண்டவர் தருவார். நம்முடைய நிலைமைகள் எல்லாம் மாறும். நம்முடைய வேதனைகள் எல்லாம் நீங்கும். அடைபட்டு இருக்கிற வாழ்க்கை நிலைமைகள் மாறிவிடும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவரை நம்புவோம், அவரை சார்ந்து கொள்ளுவோம், அவரை பற்றி கொள்ளுவோம். அவர் நம்மை நடத்துவார். நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். நமக்கு ஒத்த ஆசைகளை அனுப்புவார். ஒவ்வொரு நாள் அவரை நோக்கி உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் குறைவை நீங்கள் காண மாட்டீங்க. வாதைகள் உங்கள் கூடாரத்தை அணுகாதபடிக்கு, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாதபடிக்கு அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க, நம்புங்க. ஆண்டவர் நடத்தி செல்லுவார். அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோமா, நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து ஆண்டவரே என்னோடு பேசும். ஆண்டவரே என்னோடு இடைப்படுங்கப்பா. உடைய வார்த்தையின் மூலமா என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். எங்களோடு பேசும் ஆண்டவரே. தகப்பனே எங்களோடு இடைப்படுங்க. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் தகப்பனே உடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்கட்டும். நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும். நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த நாளின் கால வேளையிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட செய்தியினுடைய தலைப்பு முன் செல்லும் தேவன். முன் செல்லும் தேவன். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு முன் செல்லக்கூடிய ஆண்டவராக நம்மை படைத்த ஆண்டவர், நம்மை உருவாக்கின ஆண்டவர், நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் இருக்கின்றார். சுரங்கங்களிலே பொதுவாக வேலை செய்யக்கூடிய மக்கள் தங்கள் தலைகளிலே ஒரு விளக்கை அவர்கள் கட்டி வைத்திருப்பார்கள். அந்த விளக்கின் வெளிச்சத்திலேயே அவர்கள் முன்னோக்கி செல்லுவார்கள். அந்த வெளிச்சம் வீச வீச
அவர்கள் அந்த வெளிச்சத்தின் பாதையிலே தொடர்ந்து முன்னோக்கி சென்று சுரங்கங்களிலே தங்கள் பணிகளை முடித்து திரும்புவார்கள். அதை போல நம்முடைய ஆண்டவர் வெளிச்சமாய் இருக்கிறார், அவர் ஒளியாய் இருக்கிறார், அவர் நமக்கு முன் செல்லக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். அவருடைய வெளிச்சத்திலே நாம் கடந்து போகும் பொழுது அவர் நம்மை ஆச்சரியமாய் நம்மை நடத்தி செல்லுகின்றார், அற்புதமாய் நம்மை நடத்தி செல்லுகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே 430 ஆண்டுகள் அவர்கள் அடிமைகளாக வாசம் பண்ணினார்கள். மோசேயின் மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்கள் அணி அணியாக எகிப்து தேசத்தை விட்டு வெளியே புறப்பட்டு வருகின்றார்கள். அப்பொழுது நாம் வேதத்தில் வாசிப்போம் என்றால் யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு முன் சென்றார். எப்படி முன் சென்றாராம்? பகலிலே அவர்களை வழி நடத்தி செல்லும்படியாக மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். புதிய பாதை, வாழ்க்கையின் புதிய ஒரு தொடக்கம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, பாதை தெரியாத நிலைமையிலே ஆண்டவர் கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் முன் சென்று பாதை காண்பிக்கிறவராக, வழி நடத்துகிறவராக, வெளிச்சத்தை கொடுக்கிற ஆண்டவராக இருந்தார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே வாசிக்கின்றோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பழைய ஒரு பாட்டு, காரிருளில் என் நேச தீபமே நடத்துமே, ஓரடி மட்டும் என் முன் காட்டுமே என்று சொல்லி அந்த பாடல் முடியும். எனக்கு அன்பானவர்களே, இருட்டான சூழ்நிலையிலே, எங்குமே பாதை தெரியாத ஒரு நெருக்கடியான நிலைமையிலே அந்த பக்தன், பாடலை எழுதின பக்தன் அழகாய் எழுதுகிறார், ஓரடி மட்டும் எனக்கு நீர் காட்டினால் போதும் ஆண்டவரே, அந்த ஓரடியிலே நான் நீர் காட்டுகிற அந்த பாதையிலே நான் முன்னேறி செல்லுவேன் என்பதாக நம்பிக்கையோடு அந்த பாடலை பாடியிருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, இருள் சூழ்ந்த நிலைமையிலே ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பயமானது உங்களை கவ்வி பிடித்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை நம்பிக்கையற்று போன நிலைமையிலே நீங்கள் இந்த நேரத்திலே ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய, உங்களுக்கு முன் செல்லக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாக, தாயாக இருந்து உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கின்றார். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன் செல்லுகிற ஆண்டவர். அவர் நமக்கு முன் செல்ல வேண்டும் என்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக, அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக, அவரையே நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் நமக்கு முன் செல்லுகின்றார். அவர் நமக்கு முன் செல்லும் பொழுது என்னென்ன காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கின்றார் என்பதை குறித்து தான் இன்றைக்கு 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கின்றேன். முதலாவதாக, நமக்கு முன் செல்லக்கூடிய ஆண்டவர், அவர் நம்முடைய வாழ்க்கையிலே முன் செல்லும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய முதல் காரியம், ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நம்முடைய ஆண்டவர் முன் செல்லுகிற ஆண்டவர். அவரை ஏற்றுக்கொண்ட, அவரை நேசிக்கிற, அவரை நம்புகிற மக்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்யக்கூடிய முதல் காரியம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் நான் செவ்வையாக்குவேன் என்பதாக. ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டு பண்ணின பொழுது, இந்த உலகத்தை சிருஷ்டித்த பொழுது, படைத்த பொழுது உலகம் எப்படி இருந்ததாம்? ஒழுங்கீனமாயிருந்தது, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே வாசிக்கின்றோம். ஒழுங்கின்மை,
வெறுமை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஆண்டவர் வானத்தை பூமி அவர் படைத்தார், உருவாக்கினார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே வாசிக்கின்றோம். பிசாசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒழுங்கீனத்தை கொண்டு வரக்கூடியவன். பிசாசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் வெறுமைகளை கொண்டு வரக்கூடியவன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே வாசிக்கின்றோம். பிசாசு எப்படிப்பட்ட கிரியைகளை அவன் உண்டு பண்ணுகிறவன்? கோணலானவைகளை உண்டு பண்ணுகிறவன். அவன் பிசாசு நம் வழிகளை அவன் கோணலாக்கக்கூடியவன். நம்முடைய வாழ்க்கை முறைகளை அவன் கோணலாக்கக்கூடியவன். நாம் நிமிர்ந்து நிற்க முடியாதபடிக்கு தலைகுனிவை உண்டு பண்ணக்கூடிய காரியங்களை செய்யும்படியாய் செயல்படுத்துகிறவன். அப்படிப்பட்டவன் தான் பிசாசு. ஆனால் நமக்கு முன்னே போய் நம் ஆண்டவர் செய்கின்ற காரியம் என்னவென்றால், அவர் கோணலானவைகளை எல்லாம் அவர் செவ்வையாக்கக்கூடிய ஆண்டவராய் இருக்கின்றார். ஒரு பெரிய பட்டணத்திலே ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். வசதி படைத்த ஒரு மனிதன். அவனிடத்திலே பணம், பொருள், செல்வம் எல்லாம் குவிந்து கிடந்தது. ஒரு நாளில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். நான் உன் வீட்டிற்கு வரப்போகிறேன் என்பதாக. உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம். நான் ஒரு பெரிய பணக்காரன் இந்த பட்டணத்திலே, என்னை போல் ஒரு பணக்காரர்கள் இந்த பட்டணத்தில் யாரும் இல்லை. ஆகவே தான் ஆண்டவர் என் வீட்டிற்கு வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார் என்று அவனுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஆண்டவர் இயேசு அதன்படியாய் அவன் வீட்டிற்கு வந்தார். அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஆண்டவரே, இந்தாங்க ஆண்டவரே, இந்த பொன்னை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆண்டவரே இந்த பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவன் விதவிதமான பொன்னையும் பொருளையும் ஆண்டவருக்கு முன்பதாக கொண்டு வந்து வைத்தானாம். ஆண்டவர் அதை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. பின்ன ஏன், என்ன ஆண்டவரே உமக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்டான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் வாழ்க்கை கரடு முரடா இருக்கிறது, உன் வாழ்க்கை கோணலானவைகளாக இருக்கிறது, நீ பாவத்திலே சிக்கொண்டு போய் கிடக்கிறாய், நீதான் எனக்கு வேண்டும், நீதான் எனக்கு வேண்டும், இந்த பொன்னோ பொருளோ அந்தஸ்தோ அல்ல என்று சொன்ன பொழுது அந்த நிமிஷமே அவன் உள்ளத்திலே உடைக்கப்பட்டவனாக, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், என் கரடு முரடான வாழ்க்கையை மாற்றி போடும், என் கோணலான சீர்கேடான என் வாழ்க்கையை நீக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே தன் வாழ்க்கை அர்ப்பணித்து ஒரு புது வாழ்வை பெற்றுக் கொண்டான். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பதாக செல்லுகிறார். அவர் எதற்காக நமக்கு முன்பதாய் செல்லுகிறார் தெரியுமா? இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, பாவத்துக்குள்ள கிடக்கிறது. ஆகவே கோணலான மக்களை எல்லாம் செவ்வைப்படுத்தும்படியாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பதாய் அவர் செல்கிறவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அங்கே கோணலான வழிகளிலே நடக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படாத மக்கள் கோணலான வழிகளிலே நடக்கிறார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த எபிக்யூரா என்கிற ஒரு இயக்கத்தின் மக்கள் ஒரு பிலாசபி வைத்திருந்தார்கள், ஒரு தத்துவத்தை வைத்திருந்தார்கள். அந்த தத்துவம் என்ன தத்துவம் என்றால், eat, drink and be merry, for tomorrow we die. சந்தோஷமா நல்ல சாப்பிடு, நல்ல குடி, நல்ல ஜாலியா இரு, நாளைக்கு செத்து போயிடலாம். இதுதான் அவர்களுடைய சித்தாந்தம், அவர்களுடைய தத்துவம். எனக்கு பிரியமானவர்களே, அப்படி அல்ல. எப்படி வாழலாம் என்பது ஒழுக்கக்கேடிற்கு, ஒரு கோணலான வாழ்க்கைக்கு மனுஷனை வழி நடத்தி செல்லக்கூடும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாம் இருக்கிறது, எல்லாவற்றையும் நான் அனுபவிக்கலாம், ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். ஒரு மனிதனை அடிமைப்படுத்துவது பிசாசினுடைய நோக்கம், உங்கள் வாழ்க்கையை கோணலாக்குவது பிசாசினுடைய நோக்கம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் முன்பதாய் செல்லுகிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் செவ்வைப்படுத்தக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, சமாதான வழியை அவர்கள் அறியார்கள்,
தங்கள் நடைகளில் நியாயமில்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், அவைகளில் நடக்கிற ஒருவரும் சமாதானத்தை அறியான் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைத்தது 1 தெசலோனிக்கேயர் 4:7 சொல்கிறது, கடவுள் நம்மை ஒழுக்க கேட்டிற்கு அல்ல தூய வாழ்விற்கே நம்மை அழைத்திருக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, முன் செல்லுகிற ஆண்டவர், ஆண்டவரே நீர் எனக்கு முன் செல்லும், நீர் என் பாதையை செவ்வைப்படுத்தும் என்று சொல்லி அவருடைய கரத்திலே நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது முன் செல்லுகிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கோணலானவைகளை எல்லாம் அவர் செவ்வைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 10:9 வாசிக்கிறோம், கோணலான வழிகளில் நடக்கிறவன் கண்டுபிடிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கோணலான வழி ஆண்டவர் விரும்புகிறது இல்லை, கோணலான வழியில் நடக்கிற மக்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதும் இல்லை, அவைகளிலிருந்து அவர்கள் திரும்ப வேண்டும் என்பதை ஆண்டவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். அதை நாம் பிலிப்பியர் 2:15 நாம் வாசிக்கும் பொழுது, கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்திலே கோணலான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள், தவறான தொடர்போடு வாழ்கிற மக்கள் இருக்கிறார்கள், தீய பாவ பழக்க வழக்கத்தோடு உள்ள மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே நீங்கள் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். வேதத்திலே சகேயு என்கிற ஒரு மனிதனுடைய சம்பவத்தை லூக்கா 19 1-10 வரைக்கும் நாம் வாசிக்கின்றோம். அவனுடைய வாழ்க்கை ஒரு கோணலான வாழ்க்கையாய் இருந்தது. ஒரு நாளிலே இயேசு அவனை கண்டு, சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை அழைத்தார். அவன் சந்தோஷத்தோடு திரும்பி வந்தான். ஆனால் தன் வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்க்கிறான். ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒரு கோணலான வாழ்க்கை, என் வாழ்க்கையை ஆண்டவரே நீர் சரிப்படுத்தும் என்று சொல்லி தன்னுடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்கிறான். நான் யாரிடத்தில் அநியாயமாய் வாங்கியிருந்தால், அநியாயமாய் வட்டி வாங்கியிருந்தால், அநியாயமாய் பணம் சம்பாதித்திருந்தால் அது எல்லாம் நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி தன் உள்ளத்திலே அவன் மனம் திரும்பினான். எனக்கு பிரியமானவர்களே, உடனே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவன் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சகைவை பார்த்து சொன்னார். யோவான் 4 ஒரு பெண்மணியை குறித்து வாசிக்கிறோம். சமாரியா பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு பெண். அவளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு பாவமான வாழ்க்கை நிறைந்தவள். அவளுடைய வாழ்க்கை சரியில்லை, அவளுடைய திருமண வாழ்க்கையின் பாதை சரியில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்தவள். அவள் ஒரு நாளில் இயேசுவை காண்கிறாள். இயேசுவே உலகத்தின் இரட்சகர் என்று சொல்லி கண்டுகொள்ளுகிறாள். அவளுடைய வாழ்க்கையிலே மாற்றம் பெற்றவளாக, மாற்றப்பட்டவளாக தன்னுடைய ஊருக்குள்ளே கடந்து போகிறாள். ஊர் மக்களையே இயேசுவின் பின்பதாக, ஊர் மக்களையே இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக வழி நடத்துகின்றாள். எனக்கு அன்பானவர்களே, அதுதான் ஒரு பெரிய மாற்றம். ஒரு நாளிலே நான் என் வாழ்க்கை இப்படி இருந்தது, ஆனால் என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு முன் செல்லும் பொழுது ஏற்படுகின்ற அனுபவம். உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி சர் ஐசக் நியூட்டன், அவர் அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருந்தார். ஒரு நாளில் ஒரு பத்திரிகையாளர் அவரிடத்தில் வந்து, ஐயா, நீங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளிலே பிரசித்தி பெற்ற மிக பிரதானமான முக்கியத்துவம் வாய்ந்த கண்டுபிடிப்பு எது என்று சொல்லி அவரை பார்த்து கேட்டார். அவர் சொன்ன பதிலை கேட்டு அந்த பத்திரிகையாளர் ஆச்சரியப்பட்டு போனார். காரணம், அங்கே தாழ்மையோடு, மனத்தாழ்மையோடு அங்கே சர் ஐசக் நியூட்டன் சொன்னார், நான் கண்டுபிடித்த ஒரு பெரிய கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? எல்லா மக்களிலும் பெரிய பாவி நான் தான் என்பதுதான் நான் கண்டுபிடித்த ஒரு பெரிய கண்டுபிடிப்பு என்று சொன்னாராம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர், நமக்கு முன்பதாய் செல்லக்கூடிய ஆண்டவர், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணலான காரியங்களை நமக்கு உணர்த்தி, மாற்றத்தை கொடுத்து, அதை செவ்வாய்ப்படுத்தி பரிசுத்தமான வாழ்க்கையிலே நம்மை வழிநடத்தி செல்லும்படியாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன் செல்லுகிறவராய் இருக்கின்றார். இரண்டாவதாக, முன் செல்லக்கூடிய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உனக்கு முன் செல்லுவேன், நீ பயப்படாத,
பயந்து கொண்டிருக்கிறாயா? உன் வாழ்க்கை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாயா? பயப்படாதே, நான் உனக்கு முன் செல்லுவேன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர், அவர் நமக்கு முன் செல்லும் பொழுது அவர் நமக்கு செய்யக்கூடிய இரண்டாவது காரியம் என்னவென்றால், வேதத்தில் வாசிக்கின்றோம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். எனக்கு பிரியமானவர்களே, இரண்டாவதாக நமக்கு முன் செல்லுகிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கி போடுகிறவராக நமக்கு முன் செல்லுகிறார். தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் நமக்கு முன் செல்லுகிறார். இஸ்ரவேல் மக்கள் அங்கே வனாந்தரத்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு யுத்தம் செய்ய அவர்கள் பழக்கப்படுத்தாதவர்கள், எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாதவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த மக்களை அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் மக்களை அந்த கானான் பிரயாணத்தை அவர்கள் தடுத்தார்கள் என்று சொல்லி யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அமலேக்கியர்களுடைய செய்கையை நான் என் மனதிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அமலேக்கியர்கள் என் மக்கள் கானான் தேசத்தை நோக்கி வருவதற்கு அவர்களை வழியிலே தடைப்படுத்தினார்கள், யுத்தம் பண்ணினார்கள். அதை நான் மனதிலே வைத்து அவர்களை நான் பழி வாங்குவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் தடைகளை நீக்கி போடும்படியாக நமக்கு முன் செல்லுகிறார். தடைகளை கொண்டு வருகிறவர்கள் யார்? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். தடை செய்கிறவன் பிசாசு என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர் பவுல் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, பிசாசு பல தடைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவான். குடும்ப வாழ்க்கையிலே பல தடைகள், நாம் முன்னேற முடியாதபடிக்கு பல தடைகள். எவ்வளவோ நம்ம பிரயாசப்படுகிறோம், நாம் முன்னேற வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறோம், ஆனால் முன்னேற முடியவில்லை. வாழ்க்கையிலே நாம் சறுக்கி கொண்டிருக்கிறோம், சோர்ந்து போகிறோம், பலவீனப்படுகிறோம். பல தடைகளை கொண்டு வருகிறான். சமாதான குறைவுகளை குடும்பத்திலே கொண்டு வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபிக்க முடியாதபடிக்கு தடை கொண்டு வந்து விடுகிறான். கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறாங்க, சின்ன மன கஷ்டத்தின் நிமித்தமாக வேத வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியல, ஆண்டவரை தேட முடியல, அன்றைக்கு சர்ச்சைக்கு கூட போக முடியல. அந்த அளவுக்கு பிசாசு தடைகளை கொண்டு வந்து விடுகிறான் சின்ன சின்ன காரியங்களினால. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு முன்னேற விட முடியாமல் தடைகள். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் திருமண தடைகள், இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ஆசீர்வாத தடைகள், ஆசீர்வாதம் வருவதற்கு தடைபட்டு கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலைகள், பலவீனங்கள், சுகவீனங்கள், பணப்பற்றாக்குறைகள், தனித்து விடப்படுகிற சூழ்நிலைகள். இதெல்லாம் பிசாசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய தடைகள். எனக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த வேதத்தில் நான் வாசிக்கிற யோபு ஒரு சுகவீனமாய் மாறுகிறார். யோபு பலவீனப்பட்டு போகிறார். காரணம், பிசாசு அங்கே யோபுவையும் யோபுடைய குடும்பத்தையும் அங்கே பாதிக்கும்படியான காரியங்களை அவன் செய்தான். ஆனால் யோபுக்கு ஒரே ஒரு காரியம் தெரியும். என்ன தெரியுமா? யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், தேவரே, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று நான் அறிந்திருக்கிறேன். ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சத்துருவின் போராட்டங்களினால என் வாழ்க்கையிலே கடந்து வரலாம், தடைகள் வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அதற்கு மேலாய் வல்லமை உள்ள ஆண்டவர், எனக்கு முன் செல்லக்கூடிய ஆண்டவர், நான் போகிற வழியை அறிந்திருக்கிற ஆண்டவர், என் தடைகள் எல்லாம் மாற்றி போடுகிறவர். தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் விரும்பின காரியங்கள்ல ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் அற்புதங்கள் தடைபட்டு கொண்டே இருக்கலாம், ஒரு ஆசீர்வாதங்கள் தடைபட்டு கொண்டே இருக்கலாம், ஒரு நன்மைகள் தடைபட்டு கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு முன்பதாக செல்லும் பொழுது அவர் தடைகளை எல்லாம் மாற்றுகிறவராக இருக்கிறார். பொதுவாக தடைகள் யார் யார் மூலமாய் வருகிற? பிசாசு தடைகளை கொண்டு வருகிறான் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, இந்த வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே நியாய சாஸ்திரிகள் தடைகளை கொண்டு வருகிறார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அங்கே நியாய சாஸ்திரிகள், உங்களுக்கு அறிவாகி திறவுகோலை எடுத்துக் கொண்டீர்கள்,
நீங்கள் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களை நீங்கள் தடை பண்ணுகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உட்பிரவேசிக்கிற மக்களை கூட அறிவை பயன்படுத்தி, நீ என்னப்பா சர்ச்சு நீ போற, இயேசு இயேசுன்னு தேடிக்கிட்டு இருக்கிற, ஆண்டவர் ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருக்கிற, அறிவாகிய திறவுகோலை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் இந்த காலத்தில் இப்படி ஆண்டவர் தேடிக்கிட்டு இருக்கிறீங்களே என்று தடை பண்ணுகிறவர்கள் இருக்கார்கள், அறிவை சார்ந்து கொள்ளுகிறவர்கள். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு மனுஷனை கொன்று சாப்பிடக்கூடிய ஒரு பெரிய ஒரு கடல் பகுதியிலே ஒரு படித்த அறிவுள்ள ஒரு மனுஷன் அங்கே கரை சேர்க்கப்பட்டான். ஒரு பெரிய விபத்திலே சிக்கி அவன் அந்த கடல் பகுதியிலே சேர்ந்தான். அந்த பகுதியில் இருந்த மக்கள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வந்த பொழுது பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆலயத்தில் போய் உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் பார்த்த அந்த அறிவாளியாகிய மனிதன் சொன்னான், சுத்த பைத்தியக்காரத்தனம், நீங்க நல்ல பண்புள்ளவங்களா இருக்கிறீங்க, நல்ல பாசம் உள்ளவங்களா இருக்கிறீங்க, ஆனா ஞானத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அறிவு சொல்றதை நீங்க சார்ந்து நிற்கணும், உங்க மூளை சொல்றதை தான் நம்பணும், உங்க மனசு என்ன சொல்றதோ அதுதான் நீங்க நடக்கணும். நீங்க இந்த பைபிள் இந்த புத்தகத்தை தூக்கிட்டு அலையறீங்க அப்படின்னு சொல்லி ஏளனமாய் இளக்காரமாக அந்த அறிவை சார்ந்து இருந்த மனிதன் சொன்னான். உடனே அங்கே இருந்த ஒரு மனிதன் சொன்னார், ஐயா, கிட்டத்தட்ட நீங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எங்க இந்த பகுதிக்கு, இந்த எங்க கண்டத்துக்கு, எங்க ஊருக்கு வந்திருப்பீங்கன்னு சொன்னா, இதுக்குள்ள உங்க தலையை வெட்டி எங்க வீட்டுக்கு முன்னாடி தொங்க விட்டுக்கிட்டு நாங்க இத்தனை தலையை வெட்டி கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி நாங்க பரிசு வாங்கி இருப்போம் எங்க தலைவர்கிட்ட. ஆனால் எங்க பகுதியிலே, எங்க தீவுல ஒரு ஊழியக்காரர் வந்து இயேசுவின் அன்பை அறிவித்தார், இயேசு எப்படிப்பட்ட தெய்வம் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுத்தார், அதற்கு அவரே மாதிரியாய் வைத்திருந்தார். அந்த ஊழியக்காரரை பார்த்தோம், இயேசுவின் அன்பை அறிந்து கொண்டோம். இன்றைக்கு எங்க வாழ்க்கையில் நாங்கள் மாறி இருக்கிற ஐயா, கொலைகாரர்களாய் நாங்கள் இருந்தோம், நாங்கள் கொடுமை செய்கிறவர்களாய் இருந்தோம், மனுஷனை கொல்லக்கூடியவர்களாய் இருந்தோம். இன்றைக்கு ஆண்டவர் எங்களை மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் எங்களோடு உயிரோடு நின்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அவர் எங்கள் மேல் வைத்த அன்பு, அவர் உன்மேல் வைத்த அன்பு என்று சொன்னார்களாம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அறிவு மனிதன் ஆண்டவரண்டை நெருங்கி வர முடியாதபடிக்கு தடைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம், நீங்கள் நன்றாய் ஓடினீர்கள், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் பிசாசு தடைப்படுத்தி விடுவான். உலகத்தின் மயக்கம், உலகத்தின் சிற்றின்பம், உலகத்தின் அசுத்தம், உலகத்தின் காரியங்கள் ஒரு மனிதன் ஆண்டவர் பக்கம் இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிய முடியாதபடிக்கு அவனை தடைப்படுத்தி கொடுக்கிறது என்று பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாய் இருந்தோம், பவுலாகிய நானே வர மனதாய் இருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பிசாசு தடைப்படுத்துகிறான். நிறைய காரியங்கள் இன்னைக்கு அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு பிசாசு தடைப்படுத்தி கொண்டே இருக்கின்றான். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது நமக்கு நாமே சில தடைகளை நாம் உருவாக்கி கொள்ளுகிறோம், நமக்கு நாமே சில தடைகளை நாம் உருவாக்கி கொள்ளுகிறோம், தடைப்படுத்தி கொள்ளுகிறோம். இது என்னால் முடியாது, இது நடக்காது, இது எங்க நடக்க போகுது, ஒரு அவிசுவாசம், ஒரு பயம், ஒரு சோர்வு. எனக்கு பிரியமானவர்களே, யானை குட்டியாக இருக்கும் பொழுது, இன்னைக்கு நிறைய பத்திரிகைகளிலும் ஊடகங்கள் யானையை பற்றி அதிகமாக பேசி கொண்டிருக்கிறாங்க. இந்த யானை குட்டியாக இருக்கும் பொழுது யானை பாகன் என்ன செய்வானாம், அது ஓடிவிடக்கூடாது என்று சொல்லி ஒரு சிறிய கயிற்றினாலே அதனுடைய காலை கட்டி வைப்பான். அது 2-3 மாதங்கள் அது தப்பித்துக் கொள்ளும்படியாய் ஓடும்படியாய் காலை இழுத்து இழுத்து பார்க்கும். அது ஓட முடியவில்லை என்று சொன்ன உடனே அப்படி அமைதியாக நின்றுவிடும். அது வளர்ந்து பெரிய யானையாய் மாறின பிற்பாடும் ஒரு சிறிய கயிற்றை வைத்து தான் அந்த யானை பாகன் கட்டி வைப்பான். காரணம், அது அப்படியே பழகி போய்விட்டது. என்னால் முடியாது, என்னால் முடியாது, இனி அவ்வளவுதான், என்னால் முடியாது, இந்த யானை பாகனை கட்டி வைத்திருக்கிறான் என்று சொல்லி தன்னுடைய மனதிலே அப்படிப்பட்ட சிந்தனை.
அங்கே பெலிஸ்தீன் கோலியாத்து நிற்கிறான். தாவீது அவனை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தர் பட்டயத்தினால் ஈட்டினால் ரட்சிக்கிற தெய்வம் இல்ல. பட்டயத்தை வச்சு ஈட்டியை வச்சு சாதிச்சலாம் நினைக்கிறாத, அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல என்று சொல்லி சவுலை பார்த்து சொல்ல. ஆனால் சவுல் சொல்றாரு, அவன் யுத்த வீரன், அவன் சின்ன வயசுல இருந்து யுத்தத்துல பழக்கப்பட்ட, உன்னால முடியாது, நீ சின்ன பையன். எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய மனதளவிலே நான் முடியாது, நான் ஒண்ணுக்கு லாயக்கற்றவன், நான் பலவீனம் உள்ளவன், நான் பயந்த சுபாவம் உள்ளவன், நான் யாருக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி நமக்கு நாமே சில தடைகளை, ஆண்டவர் தடைகளை மாற்ற முடியாதபடிக்கு சில தடைகளை மனதளவில் நமக்கு நாமே உருவாக்கி கொள்ளுகிறோம். இன்னைக்கு இந்தியா தேசத்துல மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் காரணம் என்னவென்றால் குடும்ப பிரச்சனை, அது மாத்திரமல்ல பண பிரச்சனை, இன்னும் போதை பழக்க வழக்கம், இன்னும் ஏமாற்றப்பட்ட நிலைமைகள், யாரோ ஒருத்தரவங்களை ஏமாற்றி இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளினால் அநேகர் மன அளவில் பாதிக்கப்பட்டு மன நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார், உங்க தடைகளை மாற்றுவார். உங்க மனதில் ஒருவேளை நீங்க இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா, என்ன என் குடும்பம் இப்படிதான், என் பிள்ளைங்க இப்படிதான், என் வாழ்க்கை இப்படிதான், என் நிலைமை கடைசி வரைக்கும் இப்படிதான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்க தடைகளை மாற்ற இயேசு உயிரோடு இருக்கிறார். உங்கள் தடைகளை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். வேதத்துல யோசுவா அப்படிங்கிற ஒரு மனிதனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பலங்கொண்டு திடமனதாயிரு, தைரியமாயிரு, தைரியத்தை இழந்துராத. அவன் பார்க்கிறான், ஏற்கனவே மோசையோடு பல வருஷங்கள் பயணப்பட்டு வந்தவன் யோசுவா. இத மக்களுடைய எல்லா குணங்களும் எல்லாம் யோசுவாவுக்கு தெரியும். ஆகவே அந்த ஒரு லீடர்ஷிப், ஒரு தலைமைத்துவத்தை பொறுப்பெடுப்பதற்கு அவன் பயந்து கொண்டிருக்கிறான், தயக்கப்படுகிறான். எனக்கு பிரியமானவர்களே, அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூட வருவேன், நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் இங்கே வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பலங்கொண்டு திடமனதாயிரு. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நெருக்கடியான ஒரு காலத்திலே நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை இழந்து போய்விட்டீர்களோ, உங்களுக்கு ஒரு பயம் சூழ்ந்து கொண்டதோ, அல்லது கலக்கத்தினால் நீங்கள் கலங்கி போயிருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அன்றைக்கு யோசுவாவை பார்த்து பேசின அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, தைரியமா இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு முன் செல்லுகிற ஆண்டவர் தடைகள் எல்லாம் மாற்றுவார். அந்த தடைகள் எல்லாம் மாறி போகும். உங்க குடும்பத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் மாறி போகும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் இப்படி ஒரு தடைகள் வந்து விட்டதே என்று சொல்லி கலங்கி இருக்கிறீர்கள் அல்லவா, அந்த தடைகள் எல்லாம் மாறி போகும். ஒரு வெற்றி வீரனாய் அன்றைக்கு யோசுவா கானான் தேசத்துக்குள்ள போய் எல்லா கோத்திரத்துக்கும் அவர் பங்கிட்டு கொடுத்தார் தேசத்தை. எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு அதே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பலங்கொண்டு திடமனதாயிரு. அது மாத்திரமல்ல, யோசுவாவுக்கு அப்படி சொன்ன ஆண்டவர் சில எச்சரிப்புகளை கொடுக்கிறார். இந்த வேத வசனங்கள் உன் வாயை விட்டு பிரியாதிருக்கட்டும், இரவும் பகலும் அதன்படி நீ செய்வதற்கு நீ கவனமாயிரு, அப்பொழுது காரியத்தை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய் என்று சொல்லி யோசுவா 1ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஏராளமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு முன்பதாய் உண்டு. பயப்படாதுங்க, பயப்படாதுங்க, தைரியமா இருங்க. வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க, வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்க. பலம் கொண்டு திடமனதாயிரு, தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு பட்டணத்துல ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அவன் தினமும் பிச்சை எடுத்து தான் தன்னுடைய வாழ்க்கையை அவன் நடத்தி கொண்டு இருந்தான். அவனுடைய கஷ்டமான நிலைமையை பார்த்து அந்த நாட்டில் இருந்த ராஜா அவனை கூப்பிட்டு இங்கே வாழ்ன்னு சொல்லி அவனுக்கு பிச்சை எடுக்கிற அந்த ஓட்டுக்கு பதிலாக ஒரு தங்க ஓட்டை கொடுத்தார். அவன் தினமும் அதோடைய மதிப்பு தெரியும், அவன் தினமும் அதை வச்சு பிச்சை எடுத்துக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் ஒரு கடையில் போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த கடைக்காரர் அவனை கூப்பிட்டு, இங்கே வா அப்படின்னு சொல்லு, உனக்கு இவ்வளவு உடல் ஆரோக்கியமாக இருந்துக்கிட்டு பிச்சை எடுக்கிறியே, இந்த ஓட்டையை வச்சுக்கிட்டு கொண்டு அந்த ஓட்டைன்னு சொல்லி அதை உடைச்சு போட்டுருன்னு சொல்லி அவன் அதை எடுத்தான். எடுத்து அவன் முட்டியில் வச்சு உடைச்சு பார்க்குறான், உடைக்க முடியல. அப்போ பார்க்குறான், இது என்ன ஓடுனா தங்க ஓடு. அந்த ராஜா என்ன சொன்னாரு,
இதை தங்க ஓட்டை வித்தாவது அவன் பொழைச்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தங்க ஓட்டை கொடுத்தார். ஆனா அவன் அந்த தங்க ஓட்டை வச்சுக்கிட்டும் பிச்சை எடுக்கிற தொழிலையே செஞ்சுக்கிட்டு இருந்தான். எனக்கு அன்பானவர்களே, இதே மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம பெற்றும் அந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்தோம், இன்னும் பயத்தோடு தான் இருக்கிறோம், இன்னும் கவலையோடு தான் இருக்கிறோம், இன்னும் வேதனையோடு தான் இருக்கிறோம், இன்னும் சோர்ந்து போய் நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அன்றைக்கு யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்த அதே ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், பலங்கொண்டு திடமனதாயிரு, தடைகளை அகற்றி போடுகிறவர் உனக்கு முன்பதாக செல்லுகிறார். உங்க வாழ்க்கையில என்ன தடைகள் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்ற அவரால் முடியும், அவரால் முடியும். அது என்ன தடைகளா இருந்தாலும் சரி. மற்றவங்க சொல்லியிருக்கலாம், இல்லைங்க நடக்க சான்சஸே இல்லை, வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். தடைகளை ஆண்டவர் மாற்றுவார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீங்கள் காண்பீர்கள். மூன்றாவது காரியம், நமக்கு முன் செல்லுகிற ஆண்டவர் என்ன காரியங்களை அவர் நமக்கு முன்பதாக சென்று செய்கின்றார் என்றால், உபாகமம் 31 அதிகாரம் 8 வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். முன் செல்லும் தேவன் உன்னோடு இருந்து உங்களை கைவிடாமல் காப்பார், உங்களை கைவிடாமல் காப்பார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், கவலைப்படாதுங்க. உங்களை கைவிடாமல் காக்கின்ற ஆண்டவர், முன் செல்லுகிற ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? 1 நாளாகும் 14 அதிகாரத்தில் நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அங்கே தாவீது எருசலேம் தேசத்தை, இஸ்ரவேல் மக்களை அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது பெலிஸ்தேயர்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக கடந்து வருகிறார்கள். தாவீதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால், எந்த சூழ்நிலையிலும் பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவரிடத்துல கேட்பார், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது, நான் என்ன ஆண்டவரே பண்ணணும்? நான் புறப்பட்டு போகலாமா? நான் செய்யலாமா? நான் செய்யக்கூடாதா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல விசாரிப்பார். இப்பொழுதும் அவர் ஆண்டவரிடத்திலே விசாரிக்கிறார். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் விசாரிக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு என்ன பதில் கொடுக்கிறார்? 1 நாளாகும் 14 அதிகாரம் 15 வாசிக்கிறோம். முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் பொழுது யுத்தத்திற்கு புறப்படு, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார் என்று அங்க ஆண்டவரே சொல்றார். நீ முசுக்கட்டை செடிகளினுடைய நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்க வேண்டும், சத்தத்தை கேட்க வேண்டும், ஆண்டவருடைய சத்தத்தை நீ கேட்கணும். ஆண்ட இரைச்சலை கேட்கும் பொழுது கர்த்தர் உனக்கு முன்னாடி புறப்பட்டிருப்பாரு. காரணம், பெலிஸ்தர்கள் எல்லாம் ரெப்பாயீம் என்கிற பள்ளத்தாக்கிலே அங்கே கூட்டமாய் திரளாய் வந்து கூடியிருக்கிறார்கள். ரெப்பாயீம் என்றால், ரெப்பாயீம் செத்த ஆவிகளுடைய பள்ளத்தாக்கு, செத்து போன ஆவிகளுடைய பள்ளத்தாக்கு. எனக்கு பிரியமானவர்களே, அந்த பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தர்கள் வந்து கூடியிருக்கிறார்கள். ஆனால் தாவீதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு என்ன? முசுக்கட்டை செடிகளின் நுனியிலே ஒரு இரைச்சல், ஒரு சத்தம் போகும். அந்த சத்தத்தை நீ கேளு, அந்த சத்தத்தை கேட்பதற்கு நீ கவனமாயிரு. நீ அந்த சத்தம் புறப்படும் பொழுது நீ ஆயத்தப்படு, ஆண்டவர் உனக்கு முன்னாடி புறப்பட்டிருப்பார். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நம்முடைய காதுகள் கவனமாக இருக்கிறதா? ஆண்டவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்பதற்கு நம்முடைய செவிகள் கவனமாக இருக்கிறதா? எத்தனையோ சத்தங்கள் நம்முடைய காதுகளில் விழுந்து நம்முடைய மனதையும் நம்முடைய சிந்தனைகளையும் கலங்க செய்து கொண்டிருக்கிறது, கவலைப்பட செய்து கொண்டிருக்கிறது. இப்படி ஆகிவிட்டதே, இனி எப்படி ஆகுமோ? ஒரு கலக்கம் வந்து விடுகிறது, ஒரு பயம் வந்து விடுகிறது, ஒரு நடுக்கம் வந்து விடுகிறது. எதிர்காலமே என்ன ஆகுமோ என்கிற ஒரு கேள்விக்குறியை கொண்டு வந்து விடுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் கேட்க வேண்டிய சத்தம் என்ன? ஆடு மாடுகளுடைய இரைச்சலோ அல்ல. அன்றைக்கு சாமுவேல் சவுலை பார்த்து சொன்னார், என் காதுகளில் கேட்கிற ஆடுகளுடைய மாடுகளுடைய சத்தம் என்ன என்று கேட்டார். காரணம், அங்கே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் போனான். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய சத்தம், அவருடைய வார்த்தைகளின் சத்தம், அவரை துதிக்கக்கூடிய சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்கும் பொழுது ஆண்டவர் புறப்படுகிறார், ஆண்டவர்களுக்கு முன்னே செல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்கு முன்பதாய் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? எந்த சத்தம் உங்கள் காதுகளில் விழுந்து கொண்டிருக்கிறது? நிறைய பேர் முழுசா
டிவி பெட்டிக்கு முன்னாடி உட்காந்து நியூஸே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கொரோனா அங்கே கூடுதலா, அங்கே கூடுதலா, எங்கே கூடுதல்? எனக்கு பிரியமா எந்த சத்தத்தையும் இல்லை, நீங்க ஆண்டுடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருங்க. வேதம் சொல்லுகிறது, உள்ளங்கை மேகம்தான், பெருமழை நிறைச்சல். 3 வருஷம் 6 மாசம் மழை இல்லை, ஆனால் உள்ளங்கை மேகம் தான் எழும்பி வந்தது, பெரிய மழை உண்டாக்கினது அல்லவா? ஒருவேளை இன்னைக்கு நீங்க இருக்கிற நிலைமையில சோர்ந்து போய் பலவீனத்தோடு இருக்கலாம். கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லுகிறார். நமக்கு முன் செல்லுகிற ஆண்டவர் நம்முடைய பயத்தை போக்குகிறார், நம்முடைய கலக்கத்தை எல்லாம் நீக்கக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரே ஒரு வசனம், ஏசாயா 41 அதிகாரம் 17 வசனத்தில் வாசிக்கிறோம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வறளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்கிறார். ஒரு ஊழியக்காரர் நடந்து போயிட்டு இருந்தார் பாலைவனத்தில், நாக்கெல்லாம் வறண்டு போச்சு. அவருடைய தண்ணீரை தேடுறாரு, அது கிடைக்கல, நாக்கெல்லாம் வறண்டு போச்சு. ஒரு சின்ன ஒரு மலை பக்கத்தில் ஒரு சின்ன அடிவாரத்தில் கொஞ்சோண்டு கையளவு தண்ணி இருக்குது. இப்போ அந்த கையளவு தண்ணியை பார்த்த உடனே ஊழியக்காரருக்கு ஒரே சந்தோஷம். ஆண்டவரின் ஜெபத்திற்கு செவி கொடுத்தார், அல்லேலூயான்னு சொல்லிக்கிட்டு அந்த தண்ணீர் அள்ளி பருக போகிறாரு. எங்கேயோ இருந்து வந்த ஒரு கழுகு படாரனுடைய கையில் அடிச்சிச்சு, அவ்வளோதான். அந்த தண்ணி எல்லாம் மணல்ல, பாலைவன மணல்ல சிந்தி வீணா போயிடுச்சு. இப்போ கை கேட்டிருந்து வாய் கேட்டலன்னு சொல்லி அவருக்கு ஒரே வேதனை. ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நான் உமக்கு தானே ஊழியம் செஞ்சேன், என்னை சாகடிக்கவா நீர் இந்த விருப்பம் கொண்டீர், இப்படி ஒரு சூழ்நிலை வந்து விட்டதுன்னு சொல்லி மிகுந்த வேதனையோடு அவர் எழுந்திருந்தாராம். எழுந்து அவர் அந்த மலையில் அந்த தண்ணி சொட்டு சொட்டா பாய்கிறது அல்லவா, அந்த இடத்துல அப்படி மேலே அண்ணாந்து பார்த்தா அங்கே விஷமுள்ள ஒரு பாம்பு செத்து கிடந்துச்சு. அந்த பாம்புடைய வாயின் வழியாக வந்த தண்ணி அங்கே சேகரிக்கப்பட்டு கிடந்தது. இப்போ அவர் இந்த தண்ணியை குடிச்சிருந்தா 1 நிமிஷத்துல மரித்து போயிருப்பார். இப்போ ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, என் உயிரை நீங்க காப்பாத்தினீங்களப்பா, என் நாக்கு வறண்டு போனது உண்மைதான், நான் தண்ணீரை தேடி அலைஞ்சது உண்மைதான், ஆனால் எனக்கு முன் செல்லுகிற ஆண்டவர் என் வாழ்க்கை நீர் காப்பாற்றினீரேன்னு சொல்லி அந்த உணர்வோடு நன்றின்னு சொன்னாராம். சற்று தொலைவில் போகும் பொழுது ஒரு நல்ல தண்ணீர் உள்ள ஒரு இடத்தை அவர் கண்டறிந்து அவர் தண்ணீரை, அவர் நிறைய தண்ணியை கொடுத்து தாகத்தை தீர்த்து கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, உங்களை அழைத்த ஆண்டவர், உங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர், உங்களை நேசிக்கிற ஆண்டவர், நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக பலியான ஆண்டவர், அடிக்கப்பட்ட ஆண்டவர், நொறுக்கப்பட்ட ஆண்டவர். நம்ம ஒரு நாள் கைவிட மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். இன்னைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும், நீங்க படுற பாடுகள் ஆண்டவருக்கு தெரியும், நீங்க அனுபவிக்கிற கஷ்டங்களுக்கு அவருக்கு தெரியும். அவர் நமக்கு முன்பதாய் செல்வதற்கு நீங்க அவரை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பக்கத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்ன தாவீதை போல எனக்கு முன்னாடி ஆண்டவர் வச்சிருக்கிறேன், அவர் நடத்துவார் என்கிற அந்த தைரியத்தோடு நிச்சயத்தோடு நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்கள். தாவீது ஒரு நாள் வெட்கப்படலை, கடைசி வரைக்கும் கர்த்தர் ஆண்டவராய தேவன் தாவீதை நடத்தினார். ஏமாற்றங்கள் வந்தது, தனிமையான நிலைமைகள் வந்தது, தோல்வியான நிலைமைகள் வந்தது, வெறுப்புகள் வந்தது, ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அதை ஆண்டவர் உங்க கூட இருப்பார், உங்களுக்கு முன் செல்லுவார், கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குவார், தடைகளை எல்லாம் மாற்றி போடுவார். அது மாத்திரமல்ல, உங்கள் பயத்தை, உங்கள் கலக்கத்தை, உங்கள் கவலையெல்லாம் மாற்றும்படியாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு முன் செல்லுவார். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் யாவரும் சேர்ந்து 272வது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்த கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள
காட்டி துன்பமெல்லாம் நீக்கி நீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி நீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். நாம் யாவரும் ஜெபிப்போம். முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன் செல்லக்கூடிய ஆண்டவர். அவர் முன் செல்லுவார். நம்முடைய வாழ்க்கை அவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே என் நினைவெல்லாம், என் ஏக்கமெல்லாம், என் வாஞ்சை எல்லாம் நீர்தானையா என்று சொல்லி அவருக்கு நம் வாழ்வை கொடுக்கும் பொழுது அவர் நம்மை நடத்துவார். ஆண்டவரே உம்மோடு நான் நடக்கணும்பா, உம்மோடு நான் பழகணும், உங்க இறுதிய துடிப்பை நான் உணர்ந்து கொள்ளணும், உம்முடைய அன்பை நான் அறிந்து கொள்ளணும், உம்முடைய சித்தத்தை நான் செய்யணும் ஐயா, எனக்கு உதவி செய்யுங்க. என் ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோமா, அர்ப்பணிப்போமா? அவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே என்று சொல்லி அவருக்கு நம் வாழ்வை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு முன் செல்லுவார். கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்குவார். உங்க வாழ்க்கையில எது பெரிய தடைகள் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த தடைகள் எல்லாம் மாற்றுவார். உங்களோடு கூட இருந்து உங்கள் பயத்தை, உங்க கலக்கத்தை எல்லாம் மாற்றி கடைசி வரைக்கும் உங்களை கைவிடாமல் நடத்துவார். நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, பல சிந்தனைகள் எங்கள் உள்ளத்திலே பாதிப்பை உண்டு பண்ணலாம். மனதளவிலே பல சோர்வுகள் எங்கள் வாழ்க்கையில வந்து எங்களை துவண்டு போக செய்யலாம். ஆனாலும் எங்களை நேசிக்கிற ஆண்டவர், எங்களுக்கு முன் செல்லுகின்ற ஆண்டவர், எங்களுக்கு முன்னே செல்லுகிறவராகவும் பின்னே எங்களை காப்பாற்றுகிறவராகவும் நீர் இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரப்பா. நன்றி ஆண்டவர், நன்றி இயேசுப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர் ஐயா, நீர் எங்களோடு இருக்கிறீர். நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று வாசிக்கிறோமே.
ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் தேற்றி தைரியப்படுத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். பயங்கள் எல்லாம் மாறட்டும். எங்கள் தேசத்தை பாரும் ஆண்டவரே. சீக்கிரத்தில் இந்த கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து ஒரு விடுதலையை தாரும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த கொரோனா வைரஸ் கிருமிகள் முற்றிலும் அழிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கு சீக்கிரத்தில் ஒரு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படட்டும் ஆண்டவரே. மருந்துகள் கண்டுபிடிக்கப்படட்டும் ஐயா. நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஒரு பெரிய விடுதலையை தாரும் ஐயா. எழுப்புதல் காலத்தில் நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. சபைகளுக்குள்ளே ஒரு எழுப்புதல், தேசத்திலே ஒரு எழுப்புதல், மக்களுடைய உள்ளத்திலே ஒரு எழுப்புதலின் அக்கினி பற்றி எரியும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் ஒரு மாற்றம் வரட்டும் ஐயா. சீக்கிரத்திலே சபைகள் திறக்கப்படவும், மக்கள் விடுதலையோடு ஆராதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கப்படவும் கிருபைதான். தேசத்தின் எல்லா தலைவர்களை ஆசீர்வதி. மக்களுக்கு நன்மை செய்கிற திட்டங்களை கொண்டு வரட்டும் அப்பா. மக்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் காரியங்களை வாய்க்கப்படும். இந்த பணியிலே அயராது ஈடுபடுகிற மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதாரத்துறை அலுவலர்கள், காவலர்கள் எல்லாரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். எல்லாரும் நீர் ஆசீர்வதி, பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் தேசத்தில் ஒரு விடுதலை வரட்டும் சுவாமி. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். திருச்சபையின் எல்லா மக்களுக்காக இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. நீர் பாரும் அப்பா. என்ன காரியத்தினால் அவர்கள் வாழ்க்கையில தடைகள் உண்டாகி இருக்கிறதோ எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். பயங்கள், சோர்வுகள் எடுத்து போடும். நீர் கூட இருந்து வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். எல்லா துதிக மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் இருவரும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அனுக்கிரக வார்த்தையோடே இப்போ அடியாரை அனுப்புமையா. மனமரில் தயவோரும் மகத்துவ பரணி வந்தனம் உமக்காமே. மனமரில் தயவோரும் மகத்துவ பரணி வந்தனம் உமக்காமே. தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகணம் தினமுமக்கே. பாத்திரமே அதிசோபித பரணி பாத சரணாமே. பாத்திரமே அதிசோபித பரணி பாத சரணாமே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. அதிகாலையில் தினம் தேடினாள் உன்னை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதிப்பாடினாள் சுகமடைந்திடுவார்கள் தேவா.